ஒரு கொம்பை உயர்த்தினார். அந்த கொம்பு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சண்ய கொம்பு அவர். நமக்கு துதிக்கிறதுக்கு ரீசனே இல்லைன்னா கூட ஒன்றுத்துக்காக கர்த்தர் துதிக்கணும். பா, எனக்கு ரட்சகரை கொடுத்தீங்களே, எனக்கு இயேசுவை கொடுத்தீங்களே, எனக்கு அந்த ரட்சகரை கொடுத்தீங்களே. திரும்பவும் சொல்கிறேன், இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது அங்கே வெயிலிங் வால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அழுகையின் கண்ணீரின் சுவர் அப்படின்னு. யூதர்கள் எல்லாம் போய் அங்கே முட்டி முட்டி அழுது 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 என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க தெரியுமா? மேசியா வரணும் அப்படின்ட்டு. அவங்கள எல்லாரையும் பார்த்தா அழகழகா இருக்கிறாங்க, பர்சனாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கு. யங் கேர்ள்ஸை பார்த்தா ஆடி 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 ஏதோ ஜெபம் பண்ணுறாங்க, அழகா இருக்காங்க, நேர்த்தியா இருக்கிறாங்க, ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் அவங்களுக்கு வந்த மேசியா உண்மையான மேசியான்னு தெரியல. உங்களையும் என்னையும் பார்த்தா நம்மகிட்ட என்ன அழகு இருக்குது, நம்மகிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குது. நம்ம முற்பிதாக்கள் எல்லாம் தெய்வம் அல்லாதவைகளை தொழுது வணங்கி எங்கேயோ பிசாசுகளெல்லாம் வணங்கி கொண்டிருந்த அந்த குடும்பத்திலேருந்து நம்மளை பிரித்து எடுத்து, இந்த பார் நான் தான் மேசியான் தன்னை நமக்கு வெளிப்படுத்தினாரே. இவ்வளோ பெரிய அன்பு இல்லை? அவங்களையும் நம்மையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எதுலையுமே நம்ம அவங்களுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனால் ஒன்றுமே இல்லாத நமக்கு நான் தான் ஆண்டவர் என்று தன்னை வெளிப்படுத்தினாரே, அதுக்காகவாவது ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். தம்முடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். அந்த கொம்பு உங்க குடும்பத்துல உங்க துதினால் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க என்ன தெரியுமா செய்றீங்க? ஆண்டவரை உயர்த்துறீங்க. ஆண்டவரை உயர்த்துற இடத்துல அவர் இறங்கி வந்து நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார்.